நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவேன். ஒரு முறை கூட சொல்லுமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. கரங்களை தட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியா. அப்படியே தேவனை பார்த்து சொல், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிற ஆண்டவரே. ஐயா, இதுவரை நான் நடத்தி வந்த, இதுவரை நான் நடந்து வந்த இந்த பாதைகள் எல்லாம் நான் எவ்வளவு மகிமையா என் ஆண்டவர் எங்களோடு கூட வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல ஆரம்பிங்க. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம் என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்று. தேவன் அருளிய சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்களுக்காய் ஸ்தோத்திரம். மகிமை தேவன் அருளிய சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய், அளவில்லாவரின் கிருபைகள் ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுதும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார் அல்லவா? என் ஆண்டவர் நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார் அல்லவா? அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பிரைசலாம். நன்றி சொல்லாமே இருக்க அந்த உள்ளத்தின் ஆழத்தை அந்த ஒரு தேவ பிரசன்னங்க, ஒரு சோதனை எலியா குகையின் மேல நின்ற பொழுது, தேவ பர்வதத்தில் நின்ற பொழுது, எலியாவை வருடி சென்ற தங்கள் காற்றினோடு கூட பேசின ஒரு ஆண்டவருடைய மகிமை இன்னைக்கு அப்படியே நம்ம மத்தியில இறங்கி வர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அப்படியே நம்ம மேல அந்த மைசோதரா அந்த மகிமை அப்படியே இன்னைக்கு நம்ம மேல நிறைக்க போகிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியா, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவ பிரசனம் இன்னைக்கு அப்படியே நிறைய பேருக்குள்ளாய் வருகிறபடியினால அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமே ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்குல நான் நடந்த பொழுதெல்லாம் சொல்லுமா, மரண பள்ளத்தாக்கு தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே பாதுகாத்தீரையா சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை தந்து, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் வாழ வைத்திரையா. நீர் எவ்வளவு நல்லவர் சொல்லுமா.
ஐயா உம்முடைய மகிமை எவ்வளவு நல்லது ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமை எவ்வளவு நல்லது ஆண்டவரே. ஐயா அந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்க அப்பா. அந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்ல ஆரம்பிப்போமா அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் நன்றி சொல்லாம இருக்க முடியாது. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை நேரங்கள் ஆண்டவரே, ஐயா இந்த பரிசுத்த ஆராதனை சூழ்நிலைகள் ஆண்டவரே சோதனை கர்த்தர் எங்களுக்கு கடந்த நாட்கள்ல எவ்வளவு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல தேவ மகிமை எவ்வளவு நல்லதாய் இருந்தது ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல என் ஆவியாண்டிய கிருபை எவ்வளவு நல்லதாய் இருந்தது ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல என் அப்பாவுடைய கிருபை ஆண்டவரே எவ்வளவு மகிமை உள்ளதாய் இருந்தது ஆண்டவரே. நமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியா அப்பா. நன்மை சந்த மகிமை அப்படியே நிறைவேற்றோமே. ஆமே. நன்றி சொல்லாமல் அப்படியே அந்த மகிமையில் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போமா. அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்த விரும்புகிறார். என் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் நடத்த விரும்புகிறார். ஜனங்களுக்குள்ளாய் இடைபடுகிற தெய்வம். ஓ இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவ மகிமை, இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை இன்னைக்கு அப்படியே ஜனங்களுக்குள்ளாய் இறங்கி வருவதாக. ஆராதிக்கிற பொழுது அந்த மகிமை ஜனங்களுக்குள்ளாய் இறங்கி வருவதாக. இருதயத்தின் வியாகுலங்களை அறுத்து போடுகிறவ, குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுகிறவ, தேவ ஜனத்தை நிறைவாய் வார்த்தைகளை கேட்க வைக்கிற தெய்வம். அப்படியே இருதயத்தை அப்படியே சோதரா அப்படியே நிறைவாய் நடத்தும்படியா தேவ சமுத்திரம் கொடுப்போம். பிரைஸ்லாம் சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆமாண்டவரே, எங்கள் நடுவில் இறங்கின நல்ல தெய்வம். எங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதான் என் தேவனுக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு கூட உடைய சமூகத்தில் என்ன இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர். குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு நன்மையினால் நிறைக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட நிறைவாயிருக்கும்படியா என் ஆண்டவர் எங்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய மகிமைகளையும் அப்பா நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் வார்த்தையை தியானிக்க போகிறோம். என் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். என் ஆவியானவர் எங்களை தகப்பனே நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன், இவ்விதமாய் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். என் தேவன் உங்கள் நீதியின் விளைச்சல்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. தன்னை ஒருத்தலுக்கு முந்தின வாரத்திலே நான் இவ்விதமாய் பேசினேன். தேவனுக்கு கொடுக்கிறதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். ஆமென். அல்லேலூயா. யார் பொல்லாதவன் என்கிற அந்த வரிசையிலே தேவனுடைய காணிக்கையை அற்பமாய் எண்ணுகிறவனும் அற்பமாய் எண்ண வைக்கிறவனும் சோதரம் அவன் பொல்லாதவன் என்பதாய் நான் உங்களோடு கூட பேசினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு
கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார். சோதரம் அந்த தேவ சமூகத்திலே தன்னைவர்த்தல் அன்றைக்கு நம்முடைய டிவிஷனல் தளபதி அவர்கள் சோதரம் தேவனுக்கு செலுத்துகிற பலிகளுடைய மகிமையை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. அந்த பலி செலுத்துகிறவன், அந்த பலிகளுடைய மகிமை சோதரம் அது எப்படியா இருந்தாக வேண்டும், அந்த பலிகளுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். உங்கள் நீதியின் விளைச்சல்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. அல்லேலூயா. காரணம், இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். ஆமென். வழக்கமாய் நாம் என்ன செய்கிறோம்? சோதரம் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பதாய் காணிக்கைகளை குறித்து பேசுகிறோம், கேட்கிறோம். காணிக்கைகள் செலுத்துகிற அன்றைக்கு பேசுகிறோம். ஆனால் சோதரம் நன்றி செலுத்துவதற்கோ அல்லாவிட்டால் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த மகிமைகளை தியானிக்க சில நேரங்களில் தவறிவிடுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்திலே, கடந்த நாட்களே நான் உங்களிடத்திலே சொன்னேன், நான் உங்களுடைய சட்டியிலையோ கொப்பரையிலையோ நான் குத்த விரும்பவில்லை என்று சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுன்னு தெரியலை. அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை உற்சாகமாக ஏவி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. டார்கெட் போடாமலும் கவரில் எழுதாமலும் டார்கெட் வரும் என்பதற்கு நம்முடைய திருச்சபை உதாரணம். அல்லேலூயா சொல்லுங்களேன் சந்தோஷமா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அப்படியானால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன். பரிசுத்தவான்களின் குறைவை போக்குவதற்காய் வருடந்தோறும் இந்த தன்னை ஒருத்தலை கொடுக்கிறோம். வருடந்தோறும் இந்த தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனை நடத்தப்படுகிறது. இந்த தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனையை சோதரம் வைத்துவிட்டு கர்த்தர் பெரிய ஜெயத்தை தந்தார் என்று சொல்லி சோதரம் மகிழ்ச்சியோடு கூட என் கைக்கு உதவினதையும் என் தகுதிக்கும் என் தகுதிக்கு மிஞ்சியும் தேவ சமூகத்தில் வைத்து நிற்கிற நாம் இந்த தன்னை ஒருத்தல் பலிபீட ஆராதனை குறித்து நாம் விசுவாசிக்கிறோம். இது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை போக்குறதுக்கான தர்ம சகாய பணி. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இரட்சணை சேனை அப்படி நமக்கு கற்பித்தது. நான் இன்றைக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை போக்குகிறதற்கான இந்த தர்மசாய பணி, பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை போக்குவதற்காய் நீங்கள் கொடுத்தவைகளினாலே தேவன் உங்களுக்கு தருகிற பலன் என்ன என்பதை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவனையும் என் ஆண்டவர் சோதரம் சும்மா விடுகிற கர்த்தர் அல்ல. ஆமென். ஒவ்வொரு என்னுடைய செய்கை எதுவோ என்னுடைய செய்கைக்கான தக்க பலன்கள் தேவ சமூகத்திலிருந்து எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நான் ஒரு சம்பவத்தை அல்லாவிட்டால் ஒரு தாயை குறித்து மட்டும் நான் உங்களிடத்தில் பேசி நான் சோதரம் சற்று விரைவாய் கடந்து போகவே விரும்புகிறேன். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி ஏண்டி இந்த வருஷங்களிலே அல்லேலூயா. என்னுடைய வாக்கின்படியே என்று இந்த வருஷங்களே தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சோதரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னான் எலியா. ஆமென். நடந்தது என்ன? நான் இந்த சம்பவத்தை விட்டு நான் விரைவாய் கடந்து போக விரும்புகிறேன். எனவே நான் இதை சோதரம் அதிகமாய் சோதரம் உங்களுக்கு விளக்குவதற்கோ தியானத்திற்கு கொண்டு வரவோ விரும்பவில்லை. நடந்தது என்ன? எலியா சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா சொன்னதை கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை விளம்புகிற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை தேவன் கனப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இவன் மெசஞ்சர், இவன் செய்தியை கொண்டு வர அங்கே என்ன கொடுக்கிறாரோ, அவர் என்ன கொடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ வாங்கி கொண்டு அப்படியே சொல்லுகிறவன் தான் செய்தியாளன். ஆமென். ஏன் நாம் இதை செய்தின்னு சொல்கிறோம்?
ஏன் இதை செய்தி என்று சொல்லுகிறோம்? நீங்கள் நல்ல கவனிங்க. தேவ செய்தி, நாம் சொல்கிறது தேவ செய்தி. கிறிஸ்தவ ஆராதனைகளே முக்கியமானவைகளாக ஏன் தேவ செய்தியை கருதுகிறோம் தெரியுமா? ஊழியன் தேவனிடத்திலிருந்து வாங்கி உங்களுக்கு சொல்லுவது. அல்லேலூயா. செய்தி என்பது எங்கோ ஒரு நடந்த ஒரு காரியத்தை கொண்டு வருவது. சோதரம் மெசஞ்சர் என்பவன், செய்தியாளன் என்பவன் அதை கொண்டு வந்து நமக்கு சோதரம் சொல்லக்கூடியவன். தான் கண்டதையும் தான் கேட்டதையும் தான் அனுபவித்ததையும் தனக்கு சொல்லப்பட்டதையும் சொல்லுகிறவன் சோதரம் செய்தியாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ திருச்சபையே, இந்த சோதரம் எலியா தேவன் சொன்ன வார்த்தைகள், எலியாவிடத்தில் தேவன் என்ன பேசினாருங்களாம் இங்க சோதரம் தெரிவிக்கப்படவில்லை. முதலாய் எலியாவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துகிறது. திஸ்பியனாகிய எலியா தேவனுடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறான், தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். அல்லேலூயா. இந்த பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்ன எலியா சோதரம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சோதரம் என்ன செய்கிறான்? கேரி தாற்றண்டைக்கு போகிறான். அந்த கேரி தாற்றண்டையில் தங்கி இருக்கிறான். ஆற்றின் நீரை குடிக்கிறான். சோதரம் காகங்கள் காலையும் மாலையும் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கின்றன. இந்த காகங்கள் கொடுக்கிற அந்த அப்பத்தையும் இறைச்சியும் அவன் சோதரம் சாப்பிடுகிறான். தாகத்திற்கு அந்த சோதரம் ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினாலே ஆற்றின் தண்ணீர் மெதுவாய் வற்றி போக ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இங்கே எலியாவிற்கு நல்ல கவனிங்க. இந்த எலியாவின் நிலைகள் சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கர்த்தர் பேசுவதற்காக ஏவி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை முதல்ல உண்டாச்சு. நீ போய் சொல்லு, தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கணும் சொல்லுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு எலியா முதல் தீர்க்க தரிசனம் இதுதான் நினைக்கிறேன். சோதர சந்தோஷமாக வந்து ஆபாப்புக்கு முன்னு தைரியமாக சொன்னால், என் வாக்கின்படியே அன்றி. அப்படின்னா திரும்ப நான் என்ன செய்யணும்? திரும்ப நான் மழை பெய்யணும் சொல்லணும். அது வரையிலும் தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும். சொல்லி முடித்தோடனே எலியாவுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இதை சொன்னோன்னே ராஜா என்ன செய்திருவார்? பயந்துருவார். உண்மையிலே அப்படி தான் நினச்சிருக்கணும். சோதரன் ராஜா பயந்துருவார். தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தில் வந்து சொன்னான். அடுத்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறார், நீ அங்கேருந்து ஓடி போய் கேரி தாற்றண்டையில் தங்கிரு. நல்ல கவனிங்க. இங்கே தேசத்தை விட்டு ஓடுகிறான், ஜனத்தை விட்டு ஓடி போகிறான், கேரி தாற்றண்டையிலே தங்கியிருக்கிறான். இந்த கேரி தாற்றண்டையிலே தங்கியிருத்தவன் இவன் நினைக்கிறான், நம்முடைய நாட்கள் முழுவதும் நம் கர்த்தர் சொல்லுகிற நாள் வரையிலும் இந்த கேரி தாற்றண்டையில் தங்கியிருக்கலாம். இங்கே தண்ணீர் கிடைக்கும், சோதரம் அப்பவும் இறைச்சி நமக்கு கிடைக்குது, நல்ல சோதரம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கிடைக்கிது, நல்ல சோதரம் சாப்பாடு கிடைக்கிது, திருப்தியாக என்ன செய்யலாம்? சாப்பிட்றான். வேதம் சொல்லுகிறது, சில நாளுக்கு பிற்பாடு ஆற்றின் தண்ணீர் என்ன செய்ச்சு? வத்தி போச்சு. இப்போ கர்த்தர் சொன்ன எழும்பி சாரி பார்த்துக்கு போங்க. ஆமென். நீங்கள் நல்ல கவனிங்க. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் நம்மை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு முன்பதாய் தேவன் எந்தெந்த பாதைகளிலெல்லாம் நம்மை நடத்தி வர விரும்புகிறாரோ அந்த பாதைகள் நோடியே தான் கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சில நேரத்தில் நான் நினைக்கிறவைகளோடு கூட நடக்க முடியாதுங்க. சில நேரத்தில் தேவன் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவரொருவன் செவி கொடுக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்று ஆண்டவர் போன்னு சொன்னால் போகணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் போன்னு சொன்னால் போகணும். ஆண்டவர் சோதரம் செய்யணும் சொன்னால் செய்யணும். ஆண்டவர் சோதரம் எதை சொல்லுகிறாரோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு சோதரம் மறுபேச்சு இல்லாமல் கீழ்ப்படுகிறவர். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இதுதான் இந்த எலியா செய்தான். அவன் எழும்பி ராஜாவுக்கு முன்னாய் போய் நின்று சொன்னார் போனா சோதரன் எழும்பி கேரித்துல போய் ஒளிந்திருன்னு சொன்னார். ஒளிந்திருந்தான். இப்போ கேரித்தை விட்டு கிளம்பி சாரிபாத் ஊருக்கு போன்னு சொன்னார். எலியா கிளம்பி போக, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படி வித்தியாசமானதோ அதை போல தேவனுடைய கட்டளைகளும் வித்தியாசமானவைகள். ஆமென், அல்லேலூயா. முதல்ல எலியாவை போஷிப்பதற்கு கர்த்தர் சொன்னார், காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். ஆமென், அல்லேலூயா. நான் இதை குறித்த அநேக வேத வல்லுநர்களுடைய விளக்கங்களுக்குள்ளாய் நான் செல்ல விரும்பவில்லை. ஆமென். எப்படியோ மனிதன் அல்லாமல் வேறொரு வழியாய் கர்த்தர் இந்த எலியாவை போஷித்தார். ஆமென். வழக்கமான போஷிக்கிற தன்மை அல்ல. இப்போ காகங்கள்கிட்ட வாங்கி தின்னு காகங்களிடத்தில் சாப்பிட்டு திருப்தியாக இருந்த எலியா கொஞ்சம் குறைவுபட ஆரம்பிக்கிறான். தண்ணீர் குறைந்து போகிறது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்க அல்லாவிட்டால் உன்னை பராமரிக்க கட்டளையிட. வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் கொடிய பஞ்சம். கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் போக சொன்ன கேரி தாற்றினுடைய தண்ணீர் என்ன செய்து போச்சு? வற்றி போச்சு. தண்ணீருக்கு அலைகிறார்கள். பஞ்சத்தின் கொடுமை, பஞ்சத்தின் கொடுமை தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்க கட்டளையிட்டேன். ஆமென், அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேங்க, சில நேரங்களில் நீதிமான்களுக்கும் சில நேரங்களில் பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்காத கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வராதே, அல்லேலூயா. சில நேரங்களில் யூதர்களுக்குள்ளாய் எத்தனையோ பேர் இந்த தீர்க்கதரிசியை போஷிக்க வேண்டும் என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ சாரிபாத்துக்கு போ. ஆமென், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் ஒரு விதவையை உன்னை போஷிக்க கட்டளையிட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தேவனுடைய திருச்சபையே. இப்பொழுது எலியா கடந்து போகிறான். தேசத்தில் பஞ்சம். சாரிபாத்தின் ஊருக்கு அருகாமையில் வந்து விட்டான். சாரிபாத்துடைய ஊருக்கு அவன் ஒலிமுக வாசலில் வருகிறான். இப்பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்க. வாசிக்கலாம் 10வது வசனத்தை வாசிங்க. எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, போதும் கொஞ்சம் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்காங்க. ஒலிமுக வாசலுக்கு வந்தபோது முதல்ல அவன் ஒரு சூழ்நிலையை பார்க்கிறான். ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. நான் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு விதவை விறகு, கர்த்தர் சொன்னால் நான் உன்னை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வாசலில் வர்றான். ஒரு விதவை என்ன செய்து கொண்டிருக்கிறா? she do something. அவள் ஏதோ ஒன்றை என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? செய்து கொண்டிருக்கிறாள். அவள் தேங்கி நிற்கவில்லை. நல்ல கவனிங்க. விறகு பொறுக்குவது எதற்கு? பொதுவாக விறகு எதற்கு பொறுக்குவாங்க? விறகு பொறுக்கன்னா எதுக்கு பொறுக்குவோம்? இன்றைக்கி நமக்கு கேஸ் வந்துடுச்சு, மின்சார அடுப்பெல்லாம் வந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி விறகு பொறுக்கிறது இல்லை. அன்னைக்கு அம்மாமாரை கேட்டால் தெரியும். வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கட்டு விறவோடு வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த அனுபவங்களை நான் நேரடியாய் பார்த்தவன். நீங்கள் நல்ல கவனிங்க. விறகு ஒலிமுக வாசலில் விறகு பொறுக்கிறது எதுக்கு?
எதுக்கு? சமையலுக்கு. அப்படிதானே? விறகு பொதுவாக எதற்கு தான் பொறுக்குவோம்? அன்றைக்கு சமையலுக்கான விறகுகள் அது. அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். ஸோ இப்போ எலியா அவனுடைய செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிட்டான். விறகு பொறுக்கிறானா, இவன் என்ன செய்ய போகிறா? சமைக்க போகிறான். ஸோ நவ் ஷி டூ சம்திங். இந்த அவள் செய்கிறவைகள் இவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு அல்லாவிட்டால் இவன் பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவானவைகளைப் போல தோன்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. நான் இந்த 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 செய்தியினுடைய அந்த அந்த பாதிக்கு மேலே இதை நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். இப்பொழுது ஷி டூ சம்திங். இரண்டாவது, இவன் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறான். வாசிங்க. சோதரம் 13வது வசனம். சாரி, சோதரம் 11வது வசனம். சாரிம்மா, 10வது வசனத்தின் கடை 10வது வசனத்தை வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு வா. நீங்கள் நல்ல கவனிங்க. ஷி டூ சம்திங். அவள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவளை பார்த்து முதல் டெஸ்ட் எலியா கொடுக்கிறான். சோதரன், எனக்கு குடிக்க கொஞ்சம். இவனுக்கு குறைந்தது எது? சோதரன் கேரி தாற்றுண்டு தண்ணீர் வற்றி போயிட்டு காக அப்பம் கொண்டு வரத நேரத்தில் குடிக்க என்னதில்லை? தண்ணி இல்லை. நான் ஏற்கனவே இன்றைக்கு காலையில் சொன்னேன். சோதரம், யூத நாட்டினுடைய யூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய பாலைவனங்கள் கொடுமையானவைகள். அல்லேலூயா. சோதரம், இந்த தண்ணீர் தாகத்தில் நிற்கிறவன் இப்போ அவளை பார்த்த முதல்ல சொல்கிறான், நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. வேதம் சொல்லுகிறது, அவள் சோதரம் போகிற பொழுது, திரும்புகிற பொழுது இவன் சொல்லுகிறான், கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வா. ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. she do something. இப்போ ரெண்டாவது எலியா பார்க்குறான், she have something. அவள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தாள். அவளிடத்தில் ஏதோ கொஞ்சம் இருந்தது. ஆமென். she have something. அவளிடத்தில் கொஞ்சம் இருந்தது. அவள் கொஞ்சம் வச்சிருந்தா. இவன் பார்க்குறான், இவளிடத்தில் தண்ணீரும் இருக்கிறது. ஆமென். இவள் தண்ணீரை கேட்கிறான், தண்ணீரும் இருக்கிறது. இப்போ நீங்க நல்ல கவனிங்க. சோதரம் வந்தவன் சோதரம் தண்ணீர் கேட்க ஆரம்பித்திருக்கிறான். தண்ணீர் கொண்டு போக திரும்புகிறான். இப்பொழுது தண்ணீர் கொண்டு போகிறது. இன்னைக்கு செயல்படுகிற விடத்திலும் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிற விடத்திலும் அதை கொடுப்பதற்கு தயாராயிருந்தவர்களிடத்திலும் தேவன் இன்றைக்கு மகிமையாய் விளங்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடைய திரட்சியிலிருந்து கொடுக்கவில்லை, உங்களுடைய மேன்மையிலிருந்து கொடுக்கல. ஐயா, என்ற திரளாம் இருக்குது, கொடுப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறது, கொண்டு போய் ஓடுவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறது என்பதற்காய் நாம் இதை கொடுக்கவில்லை. மாறாய் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை போக்குவதற்காய், ஐயா, இதன் மூலம் தேவனுடைய பணி வளர வேண்டுமே, இதன் மூலம் கர்த்தருடைய பணிக்காய் நான் சோதரம் கொடுக்க வேண்டுமே, இதன் மூலம் தேவ பணிக்காய் இந்த என்னுடைய சோதரம் கிராமத்திற்கு நியமித்த நியமனம், என்னுடைய கிராமத்திற்கு சோதரம் எங்களுடைய தலைவர்களால் நியமித்தவைகள், எங்களுடைய கிராமத்திற்கு ரட்சணிசனை சொன்னவைகளை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. You all are do something. You all have something. உங்களிடத்திலே கொஞ்சம் இருந்தது. உங்களிடத்தில் நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொஞ்சம் இருக்கிறவர்கள் கொஞ்சமாய் இருக்கிறதிலிருந்து கொடுப்பதற்காய் சோதரம் தயாரானவர்கள். அல்லேலூயா. ஒரு சோதரன் தேவதாசன் நிவிதமாய் அழகாய் சொல்லுவார், இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கொடுக்கிறவர்கள், கொடுக்கிற அத்தனை பேரும் இருக்கிறவர்களும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விதவை தேவ ஊழியனை பார்க்கிறாள், தேவ ஊழியத்தின் தேவைகளை அறிகிறாள், கொடுக்க திரும்புகிற பொழுது இப்போ தான் அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. இதுவரை பதில் சொல்லாதவ இப்போ எலியாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அப்பம் சுடுவது நமக்கு தெரியும். அந்த அப்பத்தை, அந்த மாவை பிசைந்து சற்று புளிக்க வைத்து விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று புளிக்க வைத்து விடுவார்கள். இவள் தன்னுடைய அப்பத்திற்காய் தயாராக்கி வைத்து விட்டாள். தன்னுடைய அப்பத்திற்காய் தயாராக்கி வைத்து விட்டால் அதை சமைப்பதற்காக தான் விறகு பொறுக்க வந்தாள். இப்பொழுது ஊழியக்காரன் கேட்கிறான். இந்த ஊழியக்காரன் கேட்கிறதை இவனுக்கு கொடுத்தாக வேண்டுமே, இந்த ஊழியன் கேட்கிறதை இவனுக்கு செய்ய வேண்டுமே என்று சொன்னவள் இப்போ இவன் அப்பம் கேட்கிற பொழுது கொஞ்சம் நின்றாள். நின்றவள் சொல்லுகிறாள், ஐயா, என் மானையில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதோ கொஞ்சம் என் கையில் இருக்குது. என் கையில் நிறைவு இல்லை, உனக்கு தருகிற அளவிற்கு எனக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு தருகிற அளவிற்கு இல்லை, நான் தர வேண்டாம் என்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. அப்படின்னா இவள் எண்ணம் என்ன தெரியுமா? ஐயா, என் பானையில் ஒரு பிடி மாவு எவ்வளோ இருக்குது? ஒரு பிடி மாவில் நீங்கள் எவ்வளவு அப்பம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ள. உதாரணத்துக்கு, என் கையில் ஒரு பிடி மாவு இருக்குன்னா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் எவ்வளவு சப்பாத்தி போட முடியும்னு யோசித்துக்காங்க. ஆமென். ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இந்த கொஞ்சம் எண்ணெயும் ஒரு பிடி மாவையும் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ஒரு முறை கூட நான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் வேதனையால் துடிக்கும். சோதரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:12. பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக எதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. அவள் சொன்னா, ஐயா, என்கிட்ட ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை தவிர வேறு பிரெட் என்கிட்ட இல்லை, நான் சுட்டு வைக்கலை. நான் இப்போ இந்த ஒரு பிடி மாவையும் இந்த கொஞ்சம் எண்ணெயும் உபயோகித்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். அல்லேலூயா. தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் கொல்லுவதற்கு அவள் தயாராயிருந்தாள். அல்லேலூயா. அவள் தான் சாப்பிட்டு செத்து போவதற்காய் சாப்பிடுவதற்கு தயாராயிருந்தவள். இதற்கு மேலே ஒன்றும் இல்லைங்க அவகிட்ட. தன்னுடைய பிள்ளை பட்டினியாய் இருப்பதை பார்ப்பதற்கு அவளுடைய மனம் இல்லை. இதுக்கு மேலே என் பிள்ளையை பட்டினியாய் போட முடியாது. அவளுடைய சொந்த பந்தங்கள் உதவுவதற்கு அவளுக்கு தயாராக இல்லை. சொந்தங்கள் அவருக்கு உதவுவதாய் தெரியவில்லை. சோதரம், அவளுக்கு எத்தனை சொந்தங்கள் இருந்தது என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் குறிப்பிட்டது, அவளுக்கு அநேக சொந்தக்காரர்கள் அதே ஊரிலே இருந்தார்கள். ஆமென். உதவுவதற்கு யாரும் இல்லை, உதவுவதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத நிலைமை. சோதரம், இதற்கு மேலே உயிர் வாழ வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியின் நிலைமை சோதரம், இந்த மாவையும் இந்த எண்ணெயும் வைத்து சாப்பிட்டு செத்து போவதற்காய் நான் 2 விறகுகள் பொறுக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நன்றாய் கேட்டு கொண்டிருங்கள், நீங்கள் நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். இப்போந்தான் ஊழியக்காரன் சொல்கிறான், உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அடை எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அந்த அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில் நீ எப்படி உனக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று இருந்தாயோ,
நீ எப்படி உனக்கு வைக்க வேண்டும் என்று இருந்தாயோ, உன்னுடைய குறைவுகள் தான். ஊழியக்காரன் நிறைவுன்னு சொல்லலைங்க, உன்னுடைய குறைவுகள் தான். இந்த குறைவுகளில், இந்த குறைவின் சோதரம் நிறைவுகளில், இந்த குறைவின் நாட்களில், இந்த குறைவுகளோடு கூட நீ நடந்து வருகிற சூழ்நிலையில் உன் வார்த்தையின்படியே நீ எங்கே இல்லைன்னு சொல்றியோ அதன் முதல் பகுதி கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. என் ஆண்டவர் உன் நிறைவை மட்டும் கேட்கிறவர் அல்ல, என் ஆண்டவனுடைய நிறைவுகளில் மட்டும் கூட பங்கு பெறுகிறவர் அல்ல, என் ஆண்டவனுடைய நிறைவுகளிலிருந்து எடுத்து தான் மட்டும் சொல்லுகிறவர் அல்ல, என் ஆண்டவனுடைய குறைவுகளையும் கேட்கிறவர். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறோம்? என்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளுகிறவர் ஆண்டவர் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. உன்னுடைய குறைவுகளில் உன்னோடு கூட இருந்து உன் குறைவுகளை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குறைவுகள் தான், இந்த குறைவுகளின் எண்ணங்கள் தான் தேவ சமூகத்திலே வந்து நின்றது. அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், கடந்த வாரத்திலே, கடந்த நாட்களில் நடந்த இந்த சோதரம் குறைவுகளை போக்குகிறதுல, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறதுல, இந்த சாரிபாத் விதவையை விட எந்த விதத்திலும் நாம் குறைந்தவர்களாய் நின்று விடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்களின் குறைவுகளை போக்குறதுல எந்த சூழ்நிலையிலும் சோதரம் நாம் குறைந்தவர்களாய் நின்று விடவில்லைங்க. கர்த்தர் சோதரம் இந்த சாரிபாத் விதவையை சோதரம் மகிமைப்படுத்தும்படியாய், இவளை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவன் எலியாவை அங்கு அனுப்பியிருந்தார். ஆமென். அல்லேலூயா. நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன். நான் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஐயா இந்த கொடுத்தலுடைய மகிமை என்ன, கொடுத்தலுடைய வல்லமை என்ன? முதல்ல சோதரம் வேதம் சொல்லுகிறது, சோதரம் தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் வரையிலும். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம், உங்ககிட்ட இருக்கிற இல்லாமை, உங்ககிட்ட சோதனை ஏதோ கொஞ்சத்தை வைத்திருக்கிறீர்களவா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருபோதும் இது இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா உன்னுடைய சுகங்கள், உன்னுடைய சோதரம், உன்னுடைய பிராஸ்பரிட்டி, உன்னுடைய செல்வம், உன்னுடைய சோதரம், உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகள், உன்னுடைய சமாதானம், உன்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வு, இதில் எதுவுமே இல்லாமல் போவாதுங்க. என் ஆண்டவர் அத்தனை நன்மைகளையும் என் ஆண்டவர் அப்படியே நிலைக்க செய்து விடுகிறார். அல்லேலூயா. எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? இருக்கிற கொஞ்சத்தில் தேவனுக்காய் கொடுக்க முன் வந்தபடியினால். அல்லேலூயா. ஏன் ஆலயத்தில் தசம காணிக்கைகளை வலியுறுத்துகிறோம்? ஏன் ஆலயத்தில் முதல் பலனை கர்த்தருக்காய் கொண்டு வருகிறோம்? ஏன் ஆலயத்தில் சோதனை இவைகள் எல்லாம் நிறைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா நான் தேவனுக்கு என்னுடைய குறைவுகளிலிருந்து கொடுக்கிறதுனால, என்னுடைய கொஞ்சத்தில் தேவனுக்கு எடுத்து வைக்கிறதுனால, என்னுடைய கொஞ்சத்தில் தேவனுக்காய் சோதரம் முன்குறிக்க வருகிறதுனால, முதல்ல சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நிறைவை கட்டளையிடுகிற வரையிலும். நீங்க நல்ல கவனிங்க, தேசத்தில் மழை பெய்கிற நாள் வரையிலும் வேதம் அப்படியே ஒரு அண்டர்லைன் போட்டு காட்டுதுங்க. சோதரம் அப்படின்னா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நிறைவு வருகிற வரையிலும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இவ்விதமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களை நிறைக்கிற வரையிலும், நிறைவுகிற வரையிலும் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர வேதம் சொல்லுகிறதுங்க, என் ஆண்டவர் குறைவுகளின் மத்தியில் சோதரம் பிடுங்கி திங்கிறவர் அல்ல, மாறா என் தேவன் நீ கொடுக்கிறதை பல மடங்குகளாய் நீ கொடுக்கிற. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிற, நீ அளக்கிற அளவை சோதரம் செக் பண்ணும்படியாய், நீ அளக்கிற அளவில் உனக்கு திரும்ப பல மடங்களை தரும்படியாய் உன் அளவை கர்த்தர் நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறவர், அவர் ஒருபோதும் எடுத்துக்கொண்டு வைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, முதலாவது வேதம் சொல்லுகிறது, அந்த 14வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க,
நீங்கள் நல்ல கவனிங்க. சோத்திரம். முதல்ல வேதம் சொல்லுகிறது சோத்திரம் கர்த்தர் கட்டளையிட. ரெண்டாவது இங்கே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 15வது வசனத்தை வாசிங்க. எலியாவின் சொற்படி செய்தா அவளும் இவனும் அவள் வீட்டாரும். ஹலோ, கொஞ்சம் என்ன கவனிங்க. அவள் சரி, அவளுடைய குமாரன் சரி, எலியா ஓகே. எலியா அவளுடைய பானையில் மாவு குறையாமல் இருக்கனால, இந்த ஊழியக்காரன் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால, இந்த ஊழியக்காரன் வந்தனால நானும் என் குமாரன் ஜீவன் பிழைத்து இருக்கிறேன்னு சொல்லி எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே. கூட ஒரு வார்த்தை வருது. யாரு? அவள். இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஆமென். இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ரொம்ப சிம்பிளாக நம்ம பாசையில் சொன்னால் சாப்பிட வந்தவன. பட்டினியாக கிடக்கும்போது நம்ம பாசையில் ஒரு வாய் கஞ்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சாக கிடக்கிறவனுக்கு, அந்த பிள்ளைக்கு நம்ம லோக்கல் பாசையில் அந்த பச்சை பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் வாழ்ந்து அவள் வீட்டில் திருப்தியான பானையில் எடுக்க மா வந்துக்கிட்டே இருக்குது. கலசத்தில் ஊற்ற எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அந்த பானையில் எலியா சொன்ன உடனே அப்படியே அந்த பானை மாவு அப்படியே பொங்கி வெளியே வழிஞ்சுதான்னு கேட்டா இல்லை. கலசத்தில் அப்படியே கலசம் முழுசா முங்கிச்சான்னு கேட்டா இல்லை. அவள் எடுத்தால் அந்த பானையில் ஒரு பிடி மாவை அவள் எடுத்துட்டு திரும்பி பார்க்குறா, திரும்பியும் ஒரு பிடி இருக்குது. திரும்ப எடுக்கிறா, திரும்பியும் ஒரு பிடி இருக்குது. திரும்ப எடுக்க இப்போ எடுத்துக்கொண்டே இருக்கிறா. சோதரம். பக்கத்து வீட்டில் எந்த உறவு இவளை வேண்டான்னு தள்ளிச்சோ அந்த உறவு பசியோடு கூட வந்து எனக்கு ஒரு அப்பம் தருவியான்னு கேட்டால் அப்போ எடுத்து சுட ஆரம்பித்தாள். அவளை தள்ளி வைத்தவர்கள், அவளை வேதனைப்படுத்தினவர்கள், இழிவாய் பேசினவர்கள், அவளை சோதரம் இவள் வந்துவிட்டால் எங்கே தனக்கு வேதனையோ என்று நினைத்தவர்கள் உறவுகள் மத்தியில் இப்பொழுது உயர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ திருச்சபைக்கு கர்த்தர் ஒரு காரியம் சொல்ல, உன்னுடைய தாழ்வின் போது உன்னை தள்ளினவர்களை நீ வளர்ந்து வரும்போது நீ தள்ளிவிடாத. அல்லேலூயா. உன்னுடைய தாழ்வின் போது உன்னை வெறுத்தவர்களை, உன்னுடைய தாழ்வின் போது உன்னை சோதரம் உதாசீனப்படுத்தினவர்களை, உன்னுடைய தாழ்வின் போது உனக்கு இல்லைன்னு சொன்னவங்களை, உன்னுடைய தாழ்வின் போது சோதரம் உன்னை சோதரம் நிந்தித்தவர்களை, சோதரம் உன்னால் சோதரம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்து உன்னை வேதனைப்படுத்தவர்களை கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் போது தள்ளிவிடாதீர்கள், வெறுத்து விடாது. ஏன்னா தேவன் விரும்புகிற அதற்கல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதித்ததே நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன். பொதுவாக நாம் சொல்லுவோம், சில பேர்கிட்ட சண்டை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாலும் சத்தியமாக நீங்கள் செத்த பிறகு பேச வேண்டாம். ஆமென். என்ன செய்யுங்க? உயிரோடு சாகருக்கு முன்னால் உயிரோடு இருக்கும்போது பேசிவிடுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சகலவித கசப்புகளும் கசப்பின் வேர்கள் முதலாய் உங்களை விட்டு மாறி போக கிடவுது. ஏன்னா இந்த வேறு கிடக்குன்னா ஒரு சின்ன துண்டு வேறு போதும், அது முளைச்சி என்னைக்கோ ஒரு நாள் பின்னால் மரமாக வளர்ந்து நிற்கும். அல்லேலூயா. மன்னிக்கிறவர்கள் என்பவர்கள், தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறவர்கள் என்பவர்கள் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்ல கவனிங்க. இவள் எடுத்தாள், மாவு வந்து கொண்டே இருந்தது. இவளுடைய வீட்டில் ஆள் குறை கூடிக்கொண்டே இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த வீடு இன்றைக்கு ஜனங்களால் நிறைந்து இருந்தது. நான் இவ்விதமாக யோசிக்கிறேன். அதுவரை இவள் சொன்னால், ஐயா நான் 2 அப்பம் சுட வந்தேன்னு. இப்போ இவளுக்கு வேலை என்ன தெரியுமா? நான் இவ்விதமாய் நான் என்னை கற்பனை பண்ணி கொள்ளுகிறேன். மாவு எடுத்து கொடுக்க மட்டும்தான் இவ வேலாமே. மாவு பிசைறதுக்கு ஒரு ஆள், எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு ஆள், அடுப்பு பற்ற வைக்க ஒரு ஆள், விறகு கொண்டு வரக்கு ஒரு ஆள், அப்பம் சுட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆள். சோதரம் திருப்தியாய் சாப்பிடுவது இவளுடைய வேலையாய் மாறி போனது. அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவதற்கு, குறைவுகளின் அளவுகளை நிறைவாய் மாற்றுவதற்கு, உங்களுடைய குறைவுகளின் அளவுகளை, நீங்கள் குறைவுகளின் அளவு என்ன என்பதை என் ஆண்டவர் கேட்பதற்காய் மாத்திரமே அவர் உங்களுக்கு முதல் பகுதியை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
எத்தனை பேர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த சோதரம் இவள் கொடுத்தாள். இப்போ இந்த கொடுத்த ஒன்று சொன்னேன், கர்த்தர் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற வரையிலும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். ரெண்டாவது, சோதரம் விட்டு போன சொந்தங்கள், விட்டு போனவர்கள், தூஷித்தவர்கள், நிந்தித்தவர்கள் எல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. சோதரம் இல்லை என்று சொன்னவைகள், இல்லை என்று ஒதுக்கிறவைகள், சோதரம் நம்மை விட்டு போனவைகள் எல்லாம் ரெண்டாவது கை கொடுது. மூணாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். 17-16 வாசிங்க. 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நான் இவ்விதமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கொடுத்துகிறவர்கள், தேவனுக்கு தன்னுடைய குறைவிலிருந்து கொடுத்தவர்கள் பெறுகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? செலவும் இல்லை, குறைவும் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள், ஒன்றும் இல்லைங்க, சும்மா கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களுக்கு செலவும் இல்லை, குறைவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொன்னீங்களா இல்லையா? அவங்க ஆமேன்னு சொன்னாங்களா? ஆமேன் சொன்னாங்களா இல்லையா? ஆமேன் சொன்னாங்கன்னா அதை சுதந்திரித்து கொண்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லாதவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆமே. இப்போ ஆமேன் சொல்லாதவங்களாம் பக்கத்தில் ஆமேன் சொல்லி முடிச்சிருங்க. கர்த்தர் அதை சுதந்திரித்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இங்கே செலவும் இல்லை, குறைவும் இல்லை. நல்ல கவனிங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? பானையில் மாசெலவழிந்து போகலை, கலசத்தில் எண்ணெய் குறை போகலை. கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை உங்களுடைய குறைவுகள் நடுவில் நீங்கள் கொடுத்தபடியினால இன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்கிற, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நிற்கிற, தேவ ஊழியனாய் நிற்கிற நான் இவ்விதமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனி வீண் செலவுகளும் தேவையில்லாத குறைவுகளும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் வராதுன்னு சொல்றேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லி சொந்தரித்துக் கொள்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் நிறைவாய் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த நிறைவுகள் மாத்திரமே நம்மை வாழ வைக்க போகிறது. அல்லேலூயா. இந்த நிறைவுகள் மாத்திரமே நம்மை வாழ வைக்க போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவ ஆவியாண்டிய கிருபை, தேவ ஆவியாண்டிய மகிமை இன்னைக்கு நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியா, தேவ ஆவியாண்டிய வல்லமை இன்னைக்கு ஒரு முறை கூட நம்மை நிறைத்து கொள்ளும்படியா, தேவ ஆவியாண்டிய வல்லமையின் கிருபை நம்மை சோதரம் மகிமைப்படுத்தும்படியான் என்று கொண்டேன். எனவே தான் ஒரு மலையாள பாடலாசிரியர் விதமாய் சொன்னான், எந்த தெய்வத்தால் நிச்சயம் அனுக்கிரகம் பிராபிச்சுனான், தன்னே வஜனம் போல ஞான் செய்யும், தன்னே வழியில் என்னை நடத்தும். அல்லேலூயா. என் தேவத்தால் நிச்சயம் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவன் விதமாய் பாடுகிறான், தேசத்தில் ஞான் அனுகிரகிக்கப்படும், ஜோலியில் ஞான் அனுகிரகிக்கப்படும், എൻ്റെ വീട്ടിൽ ആഹാരം കുറയുകയില്ല, அவசியங்கள் ஒன்றுமே முடங்கில்லை. அன்றைக்கி இந்த பாடி என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க, நான் கொஞ்சத்தில் எனக்கு இருக்க கொஞ்சத்தில் முதல் பகுதி எலியா கேட்டதை போல என்னுடைய சோதரம் என்னுடைய இரட்சணிய சேனை கேட்ட பொழுது கொடுத்ததுனால சோதரம் ஆசீர்வதிக்கிற மட்டும் ஆசீர்வாதம், நிறைவுகள் வருகிற வரையிலும் ஆசீர்வாதம், சோதரம் நிறைவுகளை பெற்றுக்கொள்ளுகிற நாள் வரையிலும் ஆசீர்வாதம். எனக்கு இல்லைன்னு சொன்னது ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் கணவனுக்கு, என் குடும்பத்தாருக்கு, என் சகோதரர்களுக்கு, சோதரம் என்னை சொற்றி இருக்கிற என் சுற்றத்தாருக்கு ஆசீர்வாதம். தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத குறைவுகளையும் கர்த்தர் என் வீட்டில் அனுமதிக்காமல் நான் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்ல முடியும். எளிமையை நிற்போமா? எல்லாரும் எளிமையை நிற்க போகிறோம், ஜெபித்து கடந்து சொல்ல போகிறோம். എൻ്റെ ദൈവത്താ
നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ തൻ്റെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യോ തന്നെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ എൻ്റെ ദൈവത്താ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ തൻ്റെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യോ വഴിയിൽ തന്നെ നടത്തോ ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടോ എൻ്റെ വീട്ടിൽ ആധാരം കുറയുകയില്ല ആവശ്യങ്ങളൊന്നുമേ മുടങ്ങിയില്ല എൻ്റെ വീട്ടിൽ ആധാരം കുറയുകയില്ല ആവശ്യങ്ങളൊന്നുമേ മുടങ്ങിയില്ല എൻ്റെ ദൈവത്താ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ തന്നെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യോ തന്നെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ എന്നെ എതിർക്കാൻ ശത്രുക്കളെല്ലാം ചിന്നാഭിന്നമായി പോകും ദൈവത്താ എന്നെ എതിർക്കാൻ ശത്രുക്കളെല്ലാം ചിന്നാഭിന്നമായി പോകും എൻ്റെ ദൈവത്താ എൻ്റെ ആരോഗ്യം ദൈവദാനമല്ലോ എൻ ശരീരവും അനുഗ്രഹിക്കപ്പെടോ എൻ്റെ ആരോഗ്യം ദൈവദാനമല്ലോ എൻ ശരീരവും അനുഗ്രഹിക്കപ്പെടോ എൻ്റെ എല്ലാം சொல்லுமா എൻ്റെ ദൈവത്താ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ തൻ്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യോ തന്നെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ ജീവിത പങ്കാളിയും എൻ്റെ മക്കളോ എൻ്റെ സമ്പത്തും അനുഗ്രഹിക്കപ്പെടോ ജീവിത പങ്കാളിയും എൻ്റെ മക്കളോ എൻ്റെ സമ്പത്തും അനുഗ്രഹിക്കപ്പെടോ എൻ്റെ നന്മയ്ക്കായവൻ സമൃദ്ധി നൽകോ എന്നെ വിശുദ്ധ ജനമാക്കിടും നാം എൻ്റെ നന്മയ്ക്കായവൻ സമൃദ്ധി നൽകോ എന്നെ വിശുദ്ധ ജനമാക്കിടും നാം എൻ്റെ ദൈവத்தை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் நிச்சயம் அனுக்கிரகம் പ്രാപിച്ചിടും ஆமென் தன்னே வஜனா போல ஞான் செய்யும் தன்னே வழியில் தன்னே நடக்கும் എൻ്റെ ദൈവത്താ நிச்சயம் அனுக்கிரகம் പ്രാപിച്ചിടും எல்லாரும் தன்னை ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு காசோத நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்னுடைய சோதனை என்னுடைய வேலையில என்னுடைய வேலையில நான் ஆசீர்வதிக்கப்பட சொல்லுங்க எல்லாரும் தேவ சமூகத்தை சொல்ல போகிறோம் நிச்சயம் அனுக்கிரகம் പ്രാപിച്ചിടും ഞാൻ തന്നെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യോ തന്നെ വഴിയിൽ തന്നെ നടത്തോ ജീവിത പങ്കാളിയും എൻ്റെ മക്കളോ എൻ്റെ സമ്പത്തും അനുഗ്രഹിക്കപ്പെടോ சொல்லுங்க என்னுடைய சோதனை என்னுடைய வாழ்க்கையுடைய கூட்டாளி என்னுடைய சோதனை பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்னே நன்மைக்காய் அவன் சமத்தி நல்கும் என்னை விசுத்த ஜனமாக்கிடும் நான்
എൻ്റെ നന്മയ്ക്കായി അവൻ സമർത്തിനല്ലോ. എന്നെ വിശുദ്ധ ജനമാക്കിയിടും ഞാൻ എൻ്റെ ദൈവത്താൽ. എൻ്റെ தேவ மகிமை ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையினால அப்படியே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நம்பி சோதர அப்போடு ஒப்பு கொடுப்பான். போல நான் செய்யும் தன்னை வழியில் தன்னை நடத்தும் എൻ്റെ ദൈവത്താ, എൻ്റെ ദൈവത്താ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ. തന്നെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്നെ വഴിയിൽ തന്നെ നടത്തും എൻ്റെ ദൈവത്താ, എൻ്റെ ദൈവത്താ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും ഞാൻ. തന്നെ വചന പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്നെ വഴിയിൽ തന്നെ நடத்தும். அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம், அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நாம் விசுவாச அறிக்கைகளை கொடுத்தோம். எலியா இவ்விதமாய் சொன்னான், தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையிடுகிற நாள் வரையிலும் உன் பானையில் மா குறைந்து போவதில்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை. குறைவுகளும் செலவுகளும் இயேசுவின் நாமத்தினால என் இல்லத்தை விட்டு அகன்று போவதாக சொல்லுங்க. எனக்கு தேவ சமூகத்தில் கொடுத்திருக்கிறவங்க அத்தனை பேர் மேலேயும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா செலவழிக்கிற செலவுகள், என் செலவுகளினாலே இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வந்துவிடுமோன்னு பயந்து போய் நிற்கிறாயா? ஐயா, இந்த செலவுகளினால ஐயா ஒண்ணுமே இல்லாம மாறி போவனோ நின்று கொண்டு இருக்கிறாயா? கடன் பாரங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறதா? சரீர சுகத்தின் குறைவுகள் இன்னைக்கு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? ஆசீர்வாத குறைவுகள் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையை குறித்த எதிர்காலத்தை குறித்த பயங்கள் சோதர 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 வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு இந்த குறைவுகள் ஐயா, என் குறைவுகளும் என் தேவையில்லாத செலவுகளும் மாறணும்னு சொல்றாங்க மட்டும் அப்படியே உங்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுவீங்களா? நாம் ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம், ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். பிரைஸ் எல்லாம் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாரிவாத்தின் விதவையை போல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுக்கு இருந்த குறைவுகளிலும் நிறைவாய் கொடுத்து ஆண்டவரே என் தேவ பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை போக்குவதற்கு தங்கள் கைகளை திடப்படுத்திய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, என் குறைவுகளும் என் செலவுகளும் மாறி போகணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தினவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிறைவுகளை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரே, நிறைவுகளை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவுகளை கட்டளையிடுவீராக. எப்படி சாரிபாத் விதவை அவளும் சோதரம் அந்த தீர்க்கதரிசியும் அவருடைய குமாரனோடு கூட மாத்திரமல்ல அவருடைய வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்களோ, அதை போல் ஆண்டவரே அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. குறைவுகளிலே சோதரம் விடுதலை கொடுக்கிற தேவமாகியமை இவர்கள் மேல் ஆண்டவரே நிறைவாய் தங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய். ஒருவேளை எங்கே நிற்கிறவர்களை கடன் பாரத்தினால ஆண்டவரே சோதரன் குறைவுகளினால் நிறைத்து நிற்கிறார்களா? ஆண்டவரே சமாதான குறைவினால் நிற்கிறவர்கள் உண்டுமான்னு சொன்னார். ஆண்டவரே சரீர சுக பலத்தினாலே குறைவுகள் உண்டு என்று சொன்னால் என் ஆண்டவர் இந்த குறைவுகளை மாற்றுவீராக. தேவ கிருபை இப்பொழுது இறங்குவதாக, தேவ கிருபை இப்பொழுது இறங்குவதாக. தொட்டு குணமாக்குகிற தெய்வம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவுகளோடு கூட நடக்க செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும் தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை காணிக்கைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசமாகிய ஆண்டவரே எங்களுடைய சோஸ்திர காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம்.
தசமபா காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முதற்பலன் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் படைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களின் குறைவை போக்குதலாகிய தன்னை ஒருத்தல் காணிக்கைக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையும் கூட இருக்கட்டும். சிறுநாணய காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவரே நெருக்கி ஏவட்டும். உமக்கு நன்றி. மகிமையின் தேவன், மகிமையாய் ஆண்டவரே எங்களை நடத்தி அருளுவீராக. உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே யாராகிலும் பலவீனமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் இணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த கிராமத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மைகளை தாரும். வருகிற நாட்களிலே தங்களுடைய இல்லங்களிலே நல் காரியங்களை செய்வதற்காய் ஆண்டவரே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய கிருபை கூட இருக்க வேண்டும் என்று ஜெபி. கர்த்தர் அந்த குடும்பங்களிலே தேவாவியாண்டிய மகிமையின் கிருபைகளை என் ஆண்டவர் தந்தருளுவீராக. உமக்கு நன்றி. வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் ஆண்டவர் பதில் தாரும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட ஐக்கியமும் சிநேகமும் மீண்டும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.